Next shlokam, shloka number 15. ज्ञानयज्ञेन चाप्यन्ये यजन्तो मामुपासते एकत्वेन पृथक्त्वेन बहुधा विश्वतो मुखम्. இப்போ வந்து இந்த பர்சன் பகவானை அடையிறதை தன்னோட கோலாக வச்சுருக்கார். அப்போ பகவானை அடையணும், எந்த ஒரு விஷயத்தை அடையணும்னாலும் அதை பற்றின அறிவு நமக்கு இருக்கணும் இல்லையா, அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஏற்படணும். இப்போ எல்லாருமே வந்து பகவானை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் வாழ்க்கையை வாழறோம் இல்லையா. அப்போ ஆரம்பிக்கும் பொழுது, நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது பகவானை பற்றி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரும் வச்சுட்டுருக்கோம் அப்படின்னா, அதே அண்டர்ஸ்டாண்டிங்கோடவே அப்படியே நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணுறோமா, இல்லை நம்ம மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக பகவானை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கும் மாறுமா? ஸோ மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக பகவானை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கும் நமக்கு கட்டாயம் மாறும். இப்போ பிகினிங் ஸ்டேஜில் எல்லாரும் பகவானை பற்றி என்ன ஐடியா வச்சுட்டுருக்கோம்? பகவான் தான் இந்த உலகத்தை படைத்தார், கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டுருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன, நம்மளோட டெக்னிக்கல் நேம் என்னது? பகவான் தான் கிரியேட்டர். அப்படின்னா என்ன காரணம்? பகவான் நிமித்த காரணம். ஸோ பகவான் தான் நிமித்த காரணம் அப்படிங்கிற ஐடியா, இன்டெலிஜென்ட் காஸ். அதனால தான் என்ன சொல்கிறோம், பகவானை சர்வஜ்ஞா சர்வவித்து. இப்போ வந்து கார்பெண்டர் வந்து இந்த டேபிளை பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், கார்பெண்டருக்கு என்ன அறிவு இருக்கணும்? இந்த டேபிளை பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கணும். அப்போ பகவான் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் என்னெல்லாம் பொருள்கள் இருக்கோ அத்தனை பற்றின அறிவும் பகவானுக்கு இருக்கணும். அதனால தான் அவரை சர்வஜ்ஞா சர்வவித் அப்படியெல்லாம் நாம் வந்து சொல்கிறோம். சர்வசக்திமான், எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறதுக்கான சக்தி அவருக்கு இருக்குது. அப்போ அந்த எல்லா வல்லமையும் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறதை நாம் வந்து சிம்பாலிக்காக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, நிறைய கைகள், நிறைய தலைகள், நிறைய ஆயுதம், இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா, அந்த ஆம்னிஷியன்ட், ஆம்னி பொட்டன்ட் எல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் பகவானை வந்து இந்த மாதிரி நிறைய முகங்களோடலாம் நாம் வந்து. இப்போ ஒரு முருகர் அப்படின்னு சொன்னாலே, முருகருக்கு எத்தனை முகம் இருக்குது? ஒரு காடு தான் இல்லை, ஒரு பர்சனல் காட். ஆனால் முருகருக்கே 6 முகம் கொடுக்குறோம். இப்போ பிரம்மாஜி எடுத்துட்டா, பிரம்மாஜிக்கு எத்தனை தலை? 4 தலை பிரம்மாஜிக்கு. எது ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஹி நோஸ் எவ்ரி திங். 4 வேதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இப்போ பகவானை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எல்லாம் தெரிந்தவர், அனைத்தும் அறிந்தவர், கிரியேட்டர் அப்படின்னு நாம் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் என்னது, அதே அண்டர்ஸ்டாண்டிங்கோடவே இருக்கோமா அப்படின்னா, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கிளாஸ்க்கெலாம் வந்து ஏதோ கொஞ்சம் அறிவுலாம் நமக்கு வந்தது அப்படின்னு சொன்னால், பகவான் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த உலகத்தை கிரியேட் பண்ணலை. ஆனால் பகவானே இந்த உலகமாக காட்சி அளிக்கிறார். கரெக்டா? களிமண்ணே பானையாக தோற்றம் அளிக்கிறது. அது மாதிரி பகவானே என்டையர் வேர்ல்டாக இப்போ காட்சி அளிக்கிறார். இது வந்து நம்மளுடைய ரிஃபைன்டு அண்டர்ஸ்டாண்டிங். முதல்ல என்ன சொன்னோம்? பகவான் இந்த உலகத்தை படைத்தார். அவர் எங்கேயோ உட்காந்துருக்கார்ப்பா, அவர் படைக்கும்போது அவர் இந்த உலகத்தில் இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த இடத்த கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அப்படிலாம் எங்கேயோ உட்காந்துலாம் அவர் வந்து கிரியேட் பண்ணல,
ஊர்ணநாபி சிருஜத்தே கிருண்ணத்தேச்ச, அதெல்லாம் நான் வந்து உபநிஷத்தில் படிச்சிருக்கேன். எப்படி அந்த என்ன பூச்சி அது, எட்டுக்கால் பூச்சி ஒரு ஸ்பைடர் வந்து எப்படி தன்னோட வலையை தானே எப்படி டிசைன் பண்ணிக்கிறதோ, தன்கிட்டே இருந்தே எப்படி அதுக்கு வந்து இந்த மெட்டீரியல் காசும் தானாகவே எப்படி இருக்கோ, அதே மாதிரி பகவானே நிமித்த உபாதான காரணமாகவும் இருக்கார். பகவானே இந்த உலகமாக இப்போ காட்சி அளிக்கிறார். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா அப்படின்னா, இப்போ வந்து உலகமாக காட்சி அளிக்கிறார் அப்படின்னா என்னெல்லாம் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் இப்போ பகவானுக்கு, அதெல்லாம் பகவானோடது இல்லையா? எத்தனை பேர் எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் இப்போ பகவானோடதுன்னு சொன்னால், பட் பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம் எப்படிப்பட்டது? நேம்லெஸ், ஃபார்ம்லெஸ். அப்போ அந்த நேம்லெஸ் ஃபார்ம்லெஸ் பகவானை நாம் ஃபைனலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையோட லாஸ்ட் எய்ம். அதுதான் நம்ம அடைய வேண்டிய முடிவு அப்படின்னு சொல்லலாம். அதில் என்ன சொல்கிறார்? அந்யேமாம் ஏகத்வேன உபாசத்தே. ஏகத்வேனன்னா என்ன அர்த்தம்? நான் டூவல் அப்படின்னு அர்த்தம். ஃபார்ம்லெஸ். தன்னை ஏகத்துவேனா நானும் பகவானும் ஒன்று தான் அப்படிங்கிற அறிவோட சில பேர் என்னை வந்து வர்ஷிப் பண்ணுறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பர்சனுக்கு பகவானுடைய பராப்பிரகிருதி புரிஞ்சிடுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஞானி தன்னை எப்படி பார்ப்பான் அப்படின்னா, பகவானும் நானும் வேற வேற இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். ஸோ ஏகத்துவேன அப்படின்னா அரூப ஈஸ்வரா அப்படின்னு அர்த்தம். எப்படி தெரிஞ்சுக்கிறாளா? ஞான யஜ்ஞேன. இந்த அறிவானது எப்படி கிடைக்கிறது அவளுக்கு? ஞான யோகத்தை கோத்ரூ பண்ணுறதுனால. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் ஞான யோகம். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். அது மூலமாக இந்த பர்சன் வந்து அந்த அரூப ஈஸ்வராவை தெரிஞ்சுக்கிறா. அசப்த அஸ்பர்ஷ அரூபம் அவ்யயம் ததாரசம் நித்யம் அகந்தவத் சயத் அநாத்யனந்தம் மகதஃ பரம் த்ருவம். ஏதோ ஒரு உபனிஷத்தில் படிச்சிருக்கோம். ஸோ அந்த அரூப ஈஸ்வராவை அவள் வந்து தெரிஞ்சுக்கிறா. பிருத்தக்த்வேன. பிருத்தக்த்வேன அப்படின்னா வேறுபட்ட, டிஸ்டிங்க்ட் ஃப்ரம். இப்படி இப்போ வந்து சில பேர் அரூப ஈஸ்வரான்னு புரிஞ்சுக்கிறா. சில பேர் எப்படி புரிஞ்சுக்கிறா அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து, ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் தான் நான் அப்படின்னு வந்து சில பேர் என்ன அப்படி புரிஞ்சுக்கிறா. வேறு சில பேர் எப்படி புரிஞ்சுக்கிறா? பகுதா விஸ்வதோ முகம். எல்லா ரூபமும் நான் தான், அநேக ரூப ஈஸ்வராவாகவும் என்னை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. இப்போ 3 ஸ்டேஜஸில் நாம் வந்து ஈஸ்வராவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜு ஏக ரூபம், செகண்ட் ஸ்டேஜு அநேக ரூபம், தேர்டு ஸ்டேஜ் வந்து அரூப ஈஸ்வரா. அந்த அரூப ஈஸ்வரா தான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்படி